அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஏற்கனவே வந்து ஃபேஸ் 1 போட்டு முடிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து 30 பேர் வீடு கட்டி லைவாக குடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10க்கு மேலே வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபேஸிங்க, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு 4மே இருக்குங்க. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கார்னர் பிளாட் கூட வாங்கிக்க முடியுங்க. சைட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டரில் ஹைவே மேலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதாவது ரூபி அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அங்கே இறங்குனா 250 மீட்டர் தாங்க, வீட்டுக்கு நடந்தே வந்துடலாங்க. வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறையா பேர் தாம்பரத்துக்கு பக்கத்தில் உடனே வீடு கட்டுற மாதிரி பிளாட் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சைட்டை பாருங்கள், கரெக்டாக தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னிவாக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஹைவேயை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. ஜிஎஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3வது கிலோமீட்டரில், அதாவது வண்டலூர் டு படப்பை போகக்கூடிய ஹைவேயை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும், ரூபி லேண்ட்மார்க் அப்பார்ட்மெண்ட்டுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. அந்த ஹைவேக்கும் சைட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் 250 மீட்டர் தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஏற்கனவே வந்து ஃபேஸ் 1 போட்டு முடிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து 30 பேர் வீடு கட்டி லைவாக குடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10க்கு மேலே வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. அதாவது இந்த லேஅவுட்டுக்குள்ளே நிறையா பேர் வந்து வீடு கட்டி வசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் இன்றைக்கி இடம் வாங்கினா நாளைக்கே வீடு கட்ட ஆரம்பிக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. அப்ரூவ்டு பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. மொத்தம் வந்து 40 பிளாட் போட்டிருக்காங்க. பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 2400 வரைக்குமே இருக்குங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபேஸிங்க, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு 4மே இருக்குங்க. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கார்னர் பிளாட் கூட வாங்கிக்க முடியுங்க. ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பொறுத்த வரைக்கும் 30 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னர் ரோடை பொறுத்த வரைக்கும் 24 ஃபீட்டுங்க. சைட்டுக்குள்ளே பாருங்கள், சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் ரெடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபி வசதியும் இருக்குங்க. பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்கங்க. அதாவது சைட்லேருந்து கரெக்டாக 250 மீட்டர் தாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்தே சைட்டுக்கு வந்துடலாங்க. உங்களுக்கு கிளாம்பாக்கம், தாம்பரத்துலேருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குங்க. வண்டலூர் டு படப்பை போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே இந்த மெயின் ரோட்டை நின்று தாங்க போகுங்க. நிறையா பேர் சிட்டிக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி உடனே வீட்டுக்கு வரணும் இல்லையா, அப்படிப்பட்டவங்க பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வண்டலூருங்க. கரெக்டாக 3வது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து சிட்டிக்குள்ள வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் வரீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே கரெக்டாக 3வது கிலோமீட்டர் கூடிய இந்த சைட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்துட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா வெறும் 200 மீட்டர் தாங்க. அதாவது சைட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டரில் ஹைவே மேலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதாவது ரூபி அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அங்கே இறங்குனா 250 மீட்டர் தாங்க, வீட்டுக்கு நடந்தே வந்துடலாங்க. ஸ்கூல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப பக்கங்க. சைட்லேருந்து பார்க்குற தூரத்துலேயே ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எம்சிசி காலேஜும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த சைட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டருங்க. ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் கேட்வே வந்து இங்கே வந்து ரொம்ப பக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் நேரே போனீங்கன்னா உரகடம் போயிடலாங்க. திருப்படிவாக்கம் சிப்காட்டும் பார்க்கங்க. அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் வழியாக நீங்கள் வந்து கூடாஞ்சேரி போயிடலாங்க. கூடாஞ்சேரி போனால் ஜோகா ஐடி கம்பெனியை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ்குள்ளே போயிடலாம். இந்த சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு பாருங்கள், நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் தருதுல்ல. நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 BHK வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கு மேலே தான் பட்ஜெட் போகுதுங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு தனி வீடை கட்டிக்க முடியுங்க. அதாவது மினிமம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறீங்க, அதில் வந்து ஒரு 2 BHK வில்லா கட்டுறீங்க அப்படிங்கும்போது அந்த 70 லேக் பட்ஜெட்டுக்குள்ளேயே அழகாக முடிச்சுக்க முடியுங்க. ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6500 ரூபாங்க. இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, இதில் வந்து நெகோஷியபிளும் இருக்குங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 75% வரைக்கும் ஆல் பேங்கில் லோன் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்களும் இந்த சைட்டில் ஹைவேக்கு பக்கத்தில் வீடுகளுக்கு மத்தியில் சொந்த வீட்டுக்கான பிளாட் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் பில்டர் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.